வணக்கம். இவங்க அதான் வருஷ கணக்குலம்மா, ஏன் ஒரு 8 வருஷம் கூட இருக்கும் இந்த தொட்டி. விருத்தாச்சலம் போயிட்டு வாங்கிட்டு வந்தது ஒரு இந்த டிசைன்ல. இதுல பன்னீர் ரோஜாம்மா. இந்த பன்னீர் ரோஜா செடிங்களோட செடிங்க சேர்த்து வச்சிருந்தேன். இதை பராமரிக்க முடியல என்னால. ஏன்னா இந்த இடுக்குல அருகம்புல் அருகம்புல் தான் அதிகமா வளருவாங்க. அதனால இதை ஃப்ரீயா இடம் மாத்தி வச்சு ஒரு 2 மாசம் இருக்குமா. சரிங்களா? ஆமா. அதுல பாருங்கம்மா, ஒரு வெங்காயம் வச்சிருக்கேன். இருக்குங்களா? ரோஜா செடிக்கும் வெங்காயத்துக்கும் அவ்வளவு காம்பினேஷன்மா. இதை பாருங்க, இன்னைக்கு ஒரு வெங்காயம் கிச்சன்ல இருந்தா எடுத்துன்னு வரேன். நம்ம மண்ணு சீக்கிரம் பாருங்க. இது செடியில இருக்கிற மண்ணு. சரியா? எவ்வளவு நைஸா கட்டி முட்டி இல்லாத இருக்கு பாருங்க. இது அதுல ஒரு மரவட்டை. இந்த மரவட்டை எல்லாம் அழிச்சிடாதீங்கம்மா. இதுதான் அந்த தொட்டி மண்ணுல போயிட்டு போயிட்டு ரயிலுன்னு சொல்றது. தொட்டி மண்ணை கட்டி முட்டி இல்லாத பாக்குறது இதுதான். அதனால இது நமக்கு ரொம்ப தேவை தோட்டத்துல. அது மாட்டும் இருக்கட்டும், நீங்க ஒண்ணும் பண்ணாதீங்க. சரிங்களா? ஆமா. ஏன்னா அது மண்ணுல அது உயிர் வாழணும்ல, அதனால விட்டுடலாம். இத பாருங்க, இந்த வெங்காயத்தை இப்ப நடவு செய்யறேன். வச்சாச்சு. அவ்வளவுதாம்மா. இவ்வளவுதான். இது இப்படி இருந்தா போதும். தண்ணி ஊத்துனா இவங்களும் வருவாங்க. இது ஒரு மாசத்துக்கு முன்னதான், ஒரு மாசம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாசத்துக்கு முன்னதான் கவாத்து பண்ணேன். ரோஜா செடிய ரொம்ப நம்ம வளர விடக்கூடாதுமா. இது கிட்டத்தட்ட பார்த்தா 2.25 அடிதாம்மா இருக்கும். ஆனா இந்த செடி என்கிட்ட எத்தனை வருஷமா இருக்காங்க? 8 வருஷமா இருக்காங்க. ஆனா நான் கவாத்து இப்ப பண்ணி பன்னீர் ரோஸ் எல்லாம் பூத்து எனக்கு பலன் கொடுத்து கவாத்து பண்ணணும். கவாத்து மீன்ஸ் செடியை கட் பண்ணி விடுறது. சரிங்களா? இதோ பாருங்க, இதோ கவாத்து பண்ணிருக்கேன் பாருங்க. இதோ தெரியுது பாருமா, உடஞ்சது. கட் அப்பா, ஐயோ, இதோ தெரியுது பாருங்க, கட் பண்ணுது. இது ஒரு மாசம் தாமா இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ஒரு இதாதான் வராங்க. ஒரு இதா பாருங்க, 3 மொக்கு. இதே பாருங்க, இதுல 3, இதுல ஒரு மொக்கு, இதுல ஒரு மொக்கு. இங்க பாருங்க, இதே பாருங்க, இதுல ஒரு மொக்கு, இதுல ஒரு மொக்கு, இதுல 4 மொக்குடா. இங்க பாருங்க, இதெல்லாம் இந்த பன்னீர் ரோஸோடைய பிரான்ச் தான். இந்த பாருங்க, இவ்வளவு மொக்கு வருது. சிலர் என்ன பண்ணுறீங்கம்மா, ரோஜா செடி அப்படியே அழகா இருக்குன்னு விட்டுறீங்க. நம்ம அந்த மாதிரி விடக்கூடாது. இது 8 வருஷத்து செடி. எவ்வளவு ஹைட்டு இது வளர்ந்துருக்கணும்? நீங்களே சொல்லுங்க, எவ்வளவு தூரம் ஹைட்டு வளர்ந்துருக்கணும்? நான் ஒரு சிங்கிள் எல்லாம் பூத்தாங்களா உடனே நான் கட் பண்ணி விட்டுடுமா. ரொம்ப கட் பண்ணக்கூடாது. ரொம்ப கட் பண்ணீங்கன்னா ரொம்ப நாள் எடுத்துக்கும். இந்த மாதிரி கருப்பா இருக்கிற இடம் இந்த மாதிரிலாம் கட் பண்ணக்கூடாது. இது இப்ப இவங்க மொக்கு வைக்கிறாங்கன்னா இந்த இடம் தான் கட் பண்ணணும். இதுக்கு அரை ஜான் இருந்தா போதும். கட் பண்ணி விட்டு ஒரு மாசத்துல இப்ப எனக்கு எவ்வளவு பலன் தராங்க பாருங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் 2 வருஷமா செடி வச்சிருக்கேன் மேடம், இன்னும் பூக்கவே இல்லை மேடம்னு எனக்கு போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய மொபைல் நம்பர் அனுப்பிச்சிருக்கேம்மா. நேர்ல வாங்கம்மா, போன்ல வாங்க. ஏன்னா அவங்க செடி எங்க வச்சிருக்காங்க, நிழலா வெயிலா அப்படின்னு டீட்டெயில் எல்லாம் கேட்கணும். அதனால சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பயனுள்ள தகவல். சரிங்களா? இப்ப ஒரு குடும்பத்திலே ஒரு இது நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஒண்ணும் வேணாம், சரி அண்ணன் தங்கச்சிமே சும்மா அப்படியே பேசிக்கிறாங்க. 2 நாளைக்கு பேசாம இருந்தாங்கன்னா நம்ம பெரியவங்க விடுறோமா, உடனே அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி அண்ணனை கூப்பிடு, பாப்பாவை கூப்பிடுன்னு நம்ம பேச வச்சிடும். அந்த மாதிரிதான் இந்த செல்லங்களும். ஒரே மாசத்துல திரும்ப எனக்கு பலன் கொடுக்குறாங்க. ஆனா இதை பாருங்க, இது நம்ம கட் பண்ணி காஞ்சிருக்கு பாருங்க. இதை நம்ம இப்படியே விடக்கூடாது. இப்ப இதுக்கு கீழே நான் கட் பண்ணி விட்டுருவோமா. இந்த இடத்துல கட் பண்ணனா திரும்ப இதுலயும் துளிர் வருவாங்க. சரிங்களா? இந்த காஞ்ச சிக்கலா இருக்காங்க பாருங்க, இந்த முள்ளு, இதெல்லாம் நம்ம அப்புறப்படுத்திடணும். இந்த இடத்துல வெட்டுவேன் நான். இதெல்லாம் அப்புறப்படுத்தணும். இப்படிதாம்மா ரோஜா செடியை பராமரிக்கணும். ஆனா ரோஜாவுக்கும் வெங்காயத்துக்கும் அவ்வளவு காம்பினேஷன்மா.
அது எந்த ரோஜா செடி இருந்தாலும் அதில் 2 சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ துளிர் வந்திருந்தா கொண்டு வந்து வச்சிருங்க. பாருங்க, இந்த அடியில பாருங்க, இது எவ்வளோ பழைய திக்னஸா இருக்கு பாருங்க, எவ்வளோ மொத்தமா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஸ்ட்ரிம் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. ரோஜா செடி நம்ம கடையில நர்சரியில வாங்கினாலும் இது வந்து தாய் பிளான்ட். இந்த மாதிரி தான் திக்னஸா வாங்கணும். எத்தனை பிரான்ச்சு? ஒரு 7-8 பிரான்ச் வந்திருக்காங்க. ஒன்று காஞ்சி போயிடுச்சு. இதை நான் இங்கே கட் பண்ணிவிடுவோமா? இங்கேயும் காஞ்சிருக்கு பாருங்க. அதான் அப்பப்போ கட் பண்ணணும். எவ்வளோ பெருசாக அகலமாக இருக்காங்க, இதில் எவ்வளோ மொத்தமாக இருக்காங்க. நம்ம நர்சரியில் ரோஜா வாங்கும்போது இந்த மாதிரி பார்த்து வாங்கினா நமக்கு ரொம்ப காலத்துக்கு வரும். இவங்க வந்து தாய் பிளான்ட்டு. இதை வந்து நான் பதியம் போட்டு ரோஜா செடி எவ்வாறு பதியம் போடுவதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். குறிப்பிட்டே போட்டிருக்கேன், பன்னீர் ரோஜா பதியம் போடுதல்னு. அந்த பதியம் போட்டவங்க தான் இவங்க. இந்த வராங்க பாருங்க. அதுல இருந்து ஒரு கிளைய மடக்கி வச்சு கல் வச்சு ஆடாம இது பதியம் போட்டதுமா. அந்த கிளையில இருந்து பதியம் போட்டு இருக்கும் போதே எனக்கு 4 பன்னீர் ரோஸ் கொடுத்தாங்க. நான் அடிக்கடிக்கு சாட் போட்டிருப்பேன். இது வச்சு 1 மாசம் 4 பூத்ததுக்கு அப்புறம் துளிர் வந்தாங்கன்னு இதை நான் கட் பண்ணம்மா. கட் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்து வேறே வரலம்மா. நம்ம பதியம் போட்டோம்ல, அதுல இருந்து வேறே வரல. ஆனா இவங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தாங்க. பரவாயில்லன்னு சொல்லி நம்ம மற்ற நர்சரியில் வாங்குற தொட்டிலேயே இதை சின்னதா வச்சு நிழல்ல வச்சிட்டேன். கிரீன் ஷீட் பிஞ்சுக்கிச்சு. அந்த மற்ற தாய் செடி கூடிய 2 செடி இருந்தா கொஞ்சம் நிழல் கொடுப்பாங்கல்ல, அந்த நிழல்ல இவங்களை வச்சுட்டேன். இவங்க ஒரு 20 நாள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 நாளைக்கு முன்னதான் வெயில்ல வச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஆனா பதியம் போடும்போது நமக்கு வேறு வரல. ஆனா பதியம் கட் பண்ணி இப்போ ஒரு 25-28 நாள் ஆகுது. அதை கவாத்து பண்ணனேன், அன்னைக்கே போட்டுட்டேன் இதை பதியம். இப்போ 20 நாள் அந்த பசுமை இருக்காங்களா, இப்போ வேறு வருவாங்க. நம்ம கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கணும்பா செடிங்கள்கிட்ட. இவங்க தாய் பிளான்ட், இவங்க அவங்களுடைய மகள். சரிங்களா? இப்ப இந்த செடியை பாருங்க. இவங்க வந்துமா, எனக்கு கருப்பு ரோஜா எங்கேயுமே கிடைக்கலம்மா. சரிங்களா? இதுவும் நான் ஷார்ட் போட்டிருக்கேன். கருப்பு ரோஜா நர்சரியில கிடைக்கல. ஆனா பார்த்தா ஆசையா இருக்கு. அது கருப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னா அமேசான்ல ஆர்டர் போட்டோமா. இந்த செடியோட ரேட் எவ்வளவு தெரியுமா? 450 ரூபாய். இது வாங்கினதுக்கு அப்புறமும் இதுவும் அந்த ஸ்டார் ஆக்டிவேட்டட் மண்ணு சாயில் வாங்கினதுக்கு அப்புறம் நான் அமேசான்ல ஆர்டரே போறது இல்லைம்மா. ஏன்னா திருப்தி இல்லை. இது இப்போ பாருங்க நல்லா வருது. நம்மகிட்ட 7 இலை வருது பாருங்க, 7 இலை இருக்கு. சரிங்களா? இந்த செடியை பார்த்த உடனே இந்த மாதிரி நான் எங்கேயுமே செடி பார்த்தது இல்லைம்மா. ஏன்னா அவங்க அமேசான்ல கொடுக்கறது இதே பாருங்க, உமி. இது உமின்னு கூட சொல்ல முடியாதுமா. ஒரு நெல்லை உடைச்சா 2ஆ வருமா, பாதி பாதியா இருக்கு பாருங்க. இதுல வந்ததுமா, இதுலதான் வந்தது. கையில ஒரு வெயிட் இல்லை, செடி பெருசு இல்லை, பார்க்க ஒரு லுக் இல்லை. இந்த அளவுக்கு கூட இல்லைம்மா. இந்த அளவுக்கு இருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். இது நாமளா உருவாக்கின செடி எப்படி இருக்கு. இது அமேசான்ல 450க்கு வாங்கினா இது எப்படி இருக்கு பாருங்க. ஆனா இப்ப இலை வராங்க, எல்லாமே 7ஆ வராங்கம்மா. தெரியுதுங்களா? இது பாருங்க, எல்லாம் 7 லீவ்ஸ் தான். 5 லீவ்ஸே வரலம்மா. இதை பாருங்க, இதுவும் 7 தான். ஆனா நான் வந்து நல்லா ஊட்டச்சத்து கொடுப்பேன். ஆனா இல்லை, நான் கையே வைக்க மாட்டேம்மா. 2 அடி 2.5 அடிக்கு வரைக்கும் பார்ப்பேன். நல்லா வளரட்டும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களோட இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா கையை வைப்போம்மா. அதுல இதை மாதிரி நட்டு எப்பயுமே நம்ம ஒரு செடி வாங்கிட்டு வந்து, எந்த செடியா இருந்தாலும் நர்சரியில வாங்கிட்டு வந்தா எப்படி வைக்கணும்னு இருக்குமா. சிலர் வாங்கிட்டு வந்து அந்த கவரை பிச்சுட்டு அப்படியே வைக்கிறாங்க. அப்படி நம்ம வைக்க கூடாது. அந்த மண்ணை தண்ணியில நனைச்சு கொஞ்சம் லூஸ் பண்ணி அந்த நர்சரியில வாங்கிட்டு வர வந்த ஜல்லி வேறு கொஞ்சம் வெளியே தெரியணும்டா. அப்பதான் நம்ம வைக்கிற மாதிரி வைக்கணும். அவங்க சீக்கிரம் நமக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி செய்யணும். இது வந்து பிளாக் ரோஸ்ன்னு 450 ரூபாய் என்னுடைய விலை பாருங்க. ஆனா மனசு திருப்தியா இருக்கா. அமேசான் பேரு பெத்த பேரு நீளம் உண்டாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. இது நாம பதியம் போட்டது. சரி, நான் யாரையும் குறை சொல்லலடா. சமயத்துல இல்லாத இருக்கலாம், அமேசான்ல நல்ல பெரிய கண்ணு இல்லாத இருக்கலாம். சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம். சரிங்களா? எப்படி வேணாலும் மாறலாம் சூழ்நிலை. குறை சொல்லலாம்னா ரேட்டு 450 அதிகம்.
இது வந்து அந்த ரேட்டுக்கு வாங்கினோம்மா. இந்த ரோஜாக்கள்ல இவ்வளோ கதை இருக்குமா. இப்போ இதுலேயும் நான் ஒரு 2 வெங்காயம் நட்டுடுறேன். இப்போ அதில் வச்சிட்டேன், பன்னீரில் வச்சிட்டேன். இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். எப்படியும் போனால் நான் மேலே வரும்போதே கிச்சன் ஸ்டாண்டு இருக்கும், அந்த காய்கறி ஸ்டாண்டு. அதில் போய் பார்ப்பேன் எது எது மழை வந்திருக்கு, இஞ்சி வந்திருக்கா எடுத்துப்பேன். வெங்காயம், உருளைக்கிழங்கும் வந்திருக்குமா, கருணக்கிழங்கு அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும்மா. எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வச்சிருவேன் நான். இந்த மாதிரி தான் முள்ளங்கி, பீட்ரூட்டு, இஞ்சி, வசம்பு. இப்போ மஞ்சள் கூட நான் நேற்று எடுத்து வச்சிருக்கேம்மா. அதை நான் பொடி செய்வேன்னு சொல்லி போட்டிருந்தேன். செய்ய மாட்டேன், ஏன்னா அடுத்த மஞ்சள் இல்லை. எனக்கு நான் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னே ஈரோடுலேருந்து அந்த மஞ்சள் கிழங்கு ஈரோடு மஞ்சள் தானே சிறப்பு, அங்கேருந்து நான் வாங்கினேன் ஆன்லைனில். 7 வருஷமா நமக்கு தொடர்ந்து மஞ்சள் இருந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து மஞ்சள் என்கிட்ட சுத்தமாக இல்லை. அதனால அந்த மஞ்சளை என்ன செய்யணும்னாமா, நம்ம ஒன்றும் செய்யாத, அடுப்படியிலே கொஞ்சம் வெளிச்சம் படாத கொஞ்சம் இடம் இருக்கும், இந்த காய்கறி ஸ்டாண்டு கீழே கூட போகாது இல்லை அந்த கிரைண்டர் சந்து எதையா ஒன்றுல கொண்டு போய் அந்த மஞ்சளை வச்சிருவோம்மா நான். அது கொஞ்சம் இருட்டு கலந்த மாதிரி இருந்தால் இந்த நம்ம மஞ்சளே துளிர் வருவாங்க. அவங்க கொஞ்சம் காயணும், தண்ணி கொஞ்சம் சுருங்கி அவங்க கொஞ்சம் துளிர் வரணும். அதை கொண்டுன்னு வந்து நம்ம கிச்சனில் மேலே நட்டோம்னு வச்சுங்க, அது அப்படியே நமக்கு மஞ்சள் உருவாக்கிடுவாங்க. அதனால நான் மஞ்சள் தூள் அரைக்க போகிறேன்னு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். பட் நைட்டு தான் யோசனை பண்ண வரைய பார்த்தா மஞ்சள் சரியே இல்லை. எனக்கு ஒரு 7-8 வருஷம் அது பலன் கொடுத்தது. கருமஞ்சளும் இருந்ததுமா என்கிட்ட, கருமஞ்சளும் இருந்தது. ஒருத்தவங்க வாங்கி வாங்கி அது போயிடுச்சு. திரும்ப அது அப்படியே உற்பத்தி பண்ணேன். அந்த எலி வேற நோண்டி போட்டுதுமா எனக்கு. அதனால இந்த மஞ்சளை விடக்கூடாது. நான் எடுத்து போய் எல்லாத்தையும் மணல் கொஞ்சம் இருக்குல்ல நம்மகிட்ட, எம்சண்டு மண் இருக்கு கொஞ்சம், இந்த மாதிரி தோட்டத்துக்கு தேவைப்படுன்னு இருக்கு, வீட்டுக்கு வாங்கிட்டு ஒரு சாக்கு எடுத்து வைக்கிறது எப்போதும். அந்த மண்ணில் கூட போட்டு வச்சிருவோமா. ஆனால் மஞ்சள் கண்டிப்பாக துளிர் வரும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து அதை வந்து நம்ம உற்பத்தி பண்ணணும். இப்படி தான் செய்யணுமா. ஒவ்வொரு செடி இருக்கும்போதே இன்னொரு செடியை உருவாக்கணும். நமக்கு பார்க்க அழகா இருக்கும், ஆனால் அதை கவனம் செலுத்தாத ஓட்டுட்டா அந்த மாதிரி செடி திரும்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரிங்களா. ஏற்கனவே என்கிட்ட 2 பன்னீர் ரோஸு, இப்போ நான் உருவாக்கின பன்னீர் ரோஸு இப்போ வந்து 3 பன்னீர் ரோஸ் ஆயிடுச்சுங்களா. அந்த மாதிரி தாம்மா. ரொம்ப பேசிட்டேனா, பரவாயில்லம்மா. பெண்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லிடுறேன். கூடுமான அளவுக்கு இயற்கையாக சாப்பிடணுமா. இயற்கையாக கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா காசு போனால் போதும், சொத்தை கத்திரிக்காய் வாங்குங்க. டாக்டர்கிட்ட கொடுக்குற சொத்தை கத்திரிக்காய் வாங்கி சொத்தையை நீக்கிட்டு போட்டு சாப்பிடுங்க. ஏன்னா அது வந்து கெமிக்கல் இல்லாதது தான் சொத்தை வரும். சரிங்களா. அந்த மாதிரி செய்யுங்கப்பா. நம்மளுடைய கௌரவம் போயிடலாம் நினைக்காதீங்க. நமக்கு நாம முக்கியம். சரிங்களா. நம்மள நம்பி 4 உயிர் 3 உயிர் இருப்பாங்க. எதுக்கு நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு டாக்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும்? கொடுக்க வேணாண்டா. சரிங்களா. சொத்தை கத்திரிக்காய் வாங்குங்க. கீரை வாங்கும்போது கீரையை மோந்தீங்கன்னா கவுல் அடிக்கும். அந்த மாதிரி கீரை வாங்கினீங்கன்னா, கீரையெல்லாம் மருந்து இல்லை, ஆனால் அந்த கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்பா. இந்த மாதிரி இடையில நிறைய டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றிம்மா. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்மா.